ஐயா ஒரு செல்ஃபி. ஐயா ஐயா இங்கே ஏதோ இருக்குங்கய்யா, உங்களுக்கு நீங்கள் அழைக்க மறந்துட்டீங்க. அழைச்சிட்டிங்களா? அவன் செல்ஃபி. அமையா சரிங்கய்யா, நல்லா இருக்குங்கய்யா. ஐயா ஒரு சின்ன கேள்விங்கய்யா. கேளுப்பா கேளு. ஐயா நீங்க இருக்கிறது திருப்பூர் முருகன் கோயில இருக்கீங்க. சரி, விபூதி வச்சிருக்கீங்க. ஆமா, அதுக்கு என்னப்பா? எதுக்கியா போட்டோ எடுக்கும்போது அழிச்சிங்க? கொஞ்சம் வேர்த்துச்சு, அதனால தொடச்சேன். வேர்த்துச்சா இல்ல எரிச்சல் உபாதைகள் இருந்துச்சாயா? ஏதோ ஒரு உபாதை, ஏதோ ஒரு எரிச்சல். அது ரைட்டுங்க. அதே செல்ஃபி எடுக்கும்போது எதுக்கு அந்த விஷயத்த செஞ்சீங்க? கொஞ்சம் அழகு மிருகத்திக்க வேணாமா? சரிங்க சரிங்க. இதெல்லாம் அரசியல் செஞ்சுட்டு செய்யலாமையா? நம்ம சமூக நீதி பத்தி பேசுற ஒரு கட்சி தலைவர் இல்லையா, நீங்க இப்படி செய்யலாமா? சொல்லுங்க. அதாவது சமூக நீதி கட்சி தான். நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேயா? உங்க விளக்கம் வந்து என்ன சொல்றீங்க? அது ஒரு 2 நாள் கழிச்சு சொல்றீங்க. ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறாரு, ஆசையா உங்களை செல்ஃபி எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நீங்க 1 மணி நேரம் அந்த கோயில இருந்திருக்கீங்க, சரிங்களா? இருந்து உங்களோட தூய்மை பணியாளர்கள் எல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்க, அதெல்லாம் ரைட்டு. அது என்னையா செல்ஃபி எடுக்கும்போது நீங்க அதை ஒரு அரசியல் மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு நம்ம கண்டிக்கலையா? ஐயா செல்வ பெருந்தகை ஐயா உங்களை கண்டிச்சிருக்காரு. கண்டிக்கிறாரு. எதுவும் எரிச்சல் உபாதைகள் எனக்கு இருக்கிற உபாதை எனக்கு தான் அது எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு? அவர் என்ன சொல்றாருன்னா, எதுவும் கூட்டணி எரிச்சலா இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்படி வரீங்க. ஆமா ஆமா ஆமா, இருக்கலாம். ஆட்சி அதிகாரம் எல்லாத்திலையும் பங்குகளுக்கு வர போகுது, பொறுத்திருந்து பாருங்க. நீங்க இந்த மாதிரி அழிச்சீங்கன்னா கூப்பு கூட வீடா கிடைக்காதுயா. வாய்ப்பில்லை ராஜா, கடவுளே. ஆமாங்கய்யா. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்லலைங்கய்யா, நீங்க ஒரு இந்து கோயிலுக்கு சென்று, அதுவும் முருகன் கோயில் கடலுக்கு சென்று உங்களை அரசியல் செய்வது மிகவும் அருவருக்கத்தக்க செயலுங்கய்யா. தயவு செய்து செயலை மாத்திக்கங்கய்யா. நல்லதுங்கய்யா. வணக்கம். நன்றி.